திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா சிவ ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைக்கிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்கம்மா. சிவலலிதா லோகநாதன் வாங்க. சிவாயன. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாயன. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகள் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் சென்றடைதல். வாங்க தாமோதரையா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் துவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வித்தியாசமான மெட்டா இருக்குது. அடுத்து கலந்து எல்லாத்தையும் கலந்து போட்டாச்சு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கதவம் திறக்க சிவ புனிதவதி அம்மா வாங்க. நமச்சிவாயங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதே திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமி திருமாலரியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவா. அடுத்தது திருப்பள்ளி எழுச்சி. வாங்க சரஸ்வதி அம்மா, வாங்கம்மா. 2வது பாட்டு. ஒண்ணு. ஓம் சிவாய. அருணங்கிண்டி திசையனுகி நன்கிரி போய் அருணங்கிரன் திசையனுகிருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் அருணங்கிரன் திசையனுகிருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் கருணையின் சூரியன் எழையழநயன கருணையின் சூரியன் எழையழநயன கடிமலர் மலரமற்றன்னலம் கண்ணாம் திரள் நிறை அருபதும் முரல்வன இவைவோ திரை நிறை அருபதும் முரல்வன இவைவோர் திருப்பெரும் துறை ஊரே சிவபெருமானே அருள்நிதி தர மலையே அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அருள்நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாய் என்று எம்பெருமானுடைய அந்த எண்ண அலைகளோடு திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 435வது நாளாக திருமூலர் திருமந்திரத்துல 2ஆம் தந்திரத்துல இன்றைக்கு 12வது பகுதி இல்லையா? 12 தானையா? 2:12 மறைத்தல். படிக்கலாம் முதல் பாட்டு. சிவ சிவ சிவ. வாங்க மாணிக்க நடராஜையா, ஆரம்பிங்க. உள்ளத்து ஒருவனை உள்ளூர் சோதியை. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். திருமல் நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். உள்ளத்து ஒருவனை உள்ளொரு சோதியை உள்ளம் விட்டோரடி நீங்கா ஒருவனை உள்ளத்து ஒருவனை உள்ளொரு சோதியை உள்ளம் விட்டோரடி நீங்கா ஒருவனை
உடனே இருக்கினோம் உள்ளம் அவனை உருவறியாதே உள்ளமும் தானோ உடனே இருக்கினோம் உள்ளம் அவனை உருவறியாதே. திருச்சிற்றம்பலம். பெருமான் ஐந்தொழில் செய்கிறான் என்று சொல்லி இதுவரைக்கும் படைத்தல், காத்தல், துடைத்தல் என்ற 3 பார்த்தோம். இன்னைக்கு மறைத்தல். மறைத்தல் என்பதை பொதுவா திரோதான சக்தி என்று சொல்லுவார்கள். திரோதான சக்தினா என்னன்னு கேட்டா, நம்ம முற்பிறவில என்னவா இருந்தோம், இல்ல அடுத்த பிறவில என்னவா ஆக போறோம் என்ற 2 செய்தியையும் பெருமான் மறைத்து விட்டு இந்த பிறவில நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மறைப்பு சக்தியை வைத்திருக்கிறான். அதுதான் திரோதான சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய திருமூல நாயனார் இந்த மறைத்தலை எப்படி சொல்றாரு? உள்ளத்து ஒருவனை உள்ளொரு சோதியை. பெருமான் உள்ளத்திலே சோதி வடிவாக இருக்கிறான். அப்படி சோதி வடிவாக இருக்கிற அந்த பெருமானை அவனுடைய திருவடியை நீங்க இயலாத தன்மை. அதனால உள்ளம் விட்டோரடி நீங்கா ஒருவனை. அவனுடைய உள்ளத்துல அவன் எப்படி இருக்கிறான்? திருவடி ஞானமாக இருக்கிறான். அதனால அடி நீங்கான்னு சொல்றார். அப்படி இருக்கிற அவனுக்கு உள்ளமும் தானும் உடனே பெருமானும் நானும் நீய நானுமாய் ஏகபோகமாய் இருக்கும் வகை பரவும் சுகம் என்று உள்ளமும் தான் உடனே இருக்கினால் கூட அந்த உள்ள அவனை உருவறியாய. நமக்கு தான் உருவ தவிர அவனுக்கு உரு இல்லை. அவன் அருவமாக இருக்கிறான். வேண்டுமென்றால் சோதி வடிவிலே அருவுருவமாக காட்சி தருவான். உருவம் என்பது அவனுக்கு இல்லை. அதுதான் மறைப்பு ஆற்றல் என்று சொல்கிறார். பெருமானுக்கு நம்ம உருவத்தை படைச்சிருக்கிறோம், அது நம்முடைய கற்பனையில வந்த தவிர, ஆனால் அவனுக்கென்று எந்த உருவமும் இல்லை என்ற செய்தான் மறைப்பு ஆற்றல் என்று நமக்கு இந்த மறைப்பை அறிமுகப்படுத்துகிறார் நம்முடைய திருமூல நாயனார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து இன்பப் பிறவி. சரஸ்வதி அம்மாவா? அந்த பாட்டு இன்னொரு முறை படிக்கலாம்யா. நடராஜன் ஒரு நிமிஷம். நடராஜன் அந்த பாட்டு இன்னொரு முறை படிமா. உள்ளத்து ஒருவனை உள்ளொரு சோதியை உள்ளம் விட்டோரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினோ உள்ளம் அவனை உருவறியாதே உள்ளமும் தானும் உடனே இருக்கினோ உள்ளம் அவனை உருவறியாதே. நன்றிங்க. அப்ப உள்ளம் விட்டோரடி அடி நீங்கா ஒருவன் என்பது அத்திருவடி. அந்த திருவடி சோதியின் வடிவமாக திகழ்து. உள்ளொரு சோதியாக இருக்கிறது. அந்த சோதியிலே அவனுடைய திருவடியை காண வேண்டும் என்பதுதான் திருமூலனுடைய மறைப்பு ஆற்றலாக சொல்லுகிறார். வாழ்க வாழ்க. இன்பப் பிறவி. சரஸ்வதி அம்மா ஓம் நம சிவாய. வாங்கம்மா. இன்ப பிறவி இன்ப பிறவி படைத்த இறைவனும் இன்ப பிறவி படைத்த இறைவனும் துன்பம் செய்பாச துயருள்ளடைத்தனன் என்பேர் கொழுவி என்பேர் கொழுவி இசைந்துரு தோல் தீசை என்பேர் கொழுவி இசைந்துரு தோல் தீசை முன்பேர் கொழுவி முடிகுவதாமே முன்பேர் கொழுவி முடிகுவதாமே.
இன்பப் பிறவி படைத்த இறைவன். பெருமான் நமக்கு இந்த பிறவியை படைப்பது நாம் இன்பமாக இருப்பதற்காக. அதனால்தான் அவன் மாலை மதியே மலைமேல் மருந்தே என்று இருக்கிறான். அதுதான் இன்பப் பிறவி தருவதற்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் இந்த வாழ்க்கையிலே துன்பப்படுகிறோம். எதனாலே? நம்முடைய இடத்துல உள்ள பாசத்தினாலே. அதனால துன்பம் செய் பாசத்து பாசத்துயருள் அடைத்தனன் அப்படி என்பது. அத பதியை போல பாசம் இருக்கிறது. நாம் பதியை அடைந்தால் இன்பம் பெறலாம். ஆனால் அந்த பசுவானது பாசத்தை அடைந்து துன்பப்படுகிறது என்ற செய்திய அந்த மறைத்தல் என்ற இதோட இணைத்து காட்டுகிறார். அந்த சித்தாந்த சைவம் பதுபதி பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசமனாதி என்ற செய்திய இங்க சொல்லி காட்டுற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு முறை படிக்கும் அந்த பாட்டை. சரஸ்வதியம்மா. இரவி படைத்த இறைவனும் இன்ப பிறவி படைத்த இறைவனும் துன்பம் செய்பாச துயரடைத்தனன் என் பேர் கொழுவி என் பேர் கொழுவி இசைந்துரு தோல் தீசை என் பேர் கொழுவி இசைந்துரு தோல் தீசை முன்பேர் கொழுவி முடிகுவதாமே முன்பேர் கொழுவி முடிகுவதாமே. பெருமான் இந்த உடம்ப எலும்பும் தோலும் தசையுமா படைத்திருக்கிறான் என்று சொல்கிற போது அந்த எலும்பு என்பது இன்பத்தின் அடையாளம், தோலும் தசையும் துன்பத்தின் அடையாளம். இது எப்படி தெரியும்னா, காரைக்கால் அம்மையார் பாட்டு, தன் கணவன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற துன்பமான இந்த தசையை தோலும் தசையெல்லாம் உதறிவிட்டு எனக்கு எலும்பு வடிவமாக பேய் வடிவம் தான்னு கேட்டார். அந்த எலும்பு வடிவத்தோடு தான் அவர் கைலாயத்துக்கு போனார். அப்ப இன்பம் என்பது எலும்பின் வடிவம் என்றும் துன்பம் என்பது தோலும் தசையும் என்பதை காரைக்காலமையார் வரலாறு வழியா உணரலாம் என்பதை சொல்லாமல் சொல்கிற செய்தியாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது சொல்லாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அதனால இன்பமும் துன்பமும் தோலும் தசையும் என்று சொல்லிக் கொள்ளலாம். வாழ்க. நன்றி. அடுத்து 3வது பாட்டு. ஆதிசங்கரரும் அதே சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. சிவாய். அப்படியா? எங்க சொன்னார் சொல்லுங்க. அதான் இந்த உணர்ச்சி வரும்போது, இந்த காமக்கு பால் இந்த உணர்ச்சி வரும்போது நீங்க அந்த எலும்பு வடிவத்தை நீங்க நினைச்சுக்கோங்க, சதையை விட்டுடுங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சிவாய். ஓ, அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. கிரேட் மேன் திங்ஸ் அலைக் தான், அவ்வளவுதான். அவர் திருமலை நினைச்ச மாதிரி ஆதிசங்கர் நினைச்சு பார்த்திருக்காரு. நன்றி நன்றி. ஆக எலும்பு என்பது இன்பத்தின் அடையாளம், தோலும் தசையும் துன்பத்தின் அடையாளம் சொல்றது. ஆமா சிவாய், உண்மையான வார்த்தை. பட்டமல்லம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். பட்டமலை அடிக்கடி காணாது போயிடுறாங்க. இனிமே வருவாங்க ஐயா. சந்தோஷம். வாழ்க. இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்துடன் கூடி இறையவன் செய்த இரும்பொறியாக்கை மறையவன் வைத்த பரிசறியாரே மறையவன் வைத்த பரிசறியாரே. திருச்சிற்றம்பலம். இதுல பரிசறியாதேன்னு இருக்குது, நீங்க யாரேன்னு படிச்சுங்க. அத கீழே பாடபேதம்னு போட்டுருவாங்க. சரியா? கீழே பாடபேதம்னு போட்டிருப்பாங்க. அத ரைட். சந்தோஷம். ரைட். நன்றி நன்றி. எழுதியிருக்கேன். என்னன்னு எழுதுனுங்க ஐயா?
பரிசறியாரேன்னு எழுதியிருக்கேன். ஆமா, மறையவன் வைத்த பரிசு அறியாரே. அறியாரேவா? அறியாதேன்னு சொன்னா ஒருமை, அறியாரேன்னு சொன்னா பன்மை. நம்ம அதனால ஒருமைக்கும் பன்மைக்கும் வித்தியாசம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவன் சொல்றத அவர்னு சொல்லலாம் இல்லையா? அவர்னா ஒரு மாதிரி பன்மையில சொல்றது, ராயல் புளூரல்னு சொல்லுவாங்க. இன்னும் கேட்டாத அதான் யாதேன்னா இந்த ஆன்மா அறிய மாட்டேன் அப்படின்னு ஒருமையில சொல்றது. ஆனா அறியாரே, ஏன்னா அவர் அடியாரா இருக்கிறார், அவர் அறிய மாட்டேன்றாரேன்னு மரியாதையா சொன்னா அதுக்கு ஆரே இருப்பாரு. அவ்வளவுதான் வித்தியாசம், ரெண்டுத்துக்கு அதான் வித்தியாசம். அதாவது அது கீழே பாடபேதம்னு போட்டுக்கிறாங்க. நன்றி நன்றி. இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். வாழ்க. இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் வந்துடன் கூடி. அப்ப படைத்தல் காத்தல் துடைத்தலுக்காக இறைவன் என்ன பண்றான்? படைத்தலுக்கான நான்முகன் என்றும் மாதவன் என்று திருமால் என்றும் அயன், அப்புறம் திருமால் மாதவன் என்று திருமால், அப்புறம் இறைவன் என்பது ருத்ரன் அப்படின்னு சொல்லி அதை மூன்றா சொல்லி காட்டுவது. அதனால அந்த மும்மூர்த்திகளாக திகழ்கிறார் என்ற செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து காண்கின்ற கண்ணோடு தேவி வெங்கடேஷ். தேவி வெங்கடேஷ். ஐயா. அடுத்தது வசந்தி சங்கர். ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. 4வது பாட்டுமா? காண்கின்ற காணொளி காதல் செய் ஈசனை ஆண் பெண் அழிவுருவாய் நின்று ஆதியை உன் நடு நாவுடைய நெஞ்சமுணர்த்திட்டு சென்படு செய் பொய்கை செய் ஆணையரே செயல் ஆணையரே. நன்றிங்க ஐயா. ஊன்படு நாவுண்ட நெஞ்சம் உணர்ந்துட்டு. அப்ப பெருமான் எப்படி உணரலாம்? இந்த உடம்பிலே ஊனாக இருக்கிற அந்த நாவின் வழியாக உணர்வாக இருக்கிற நெஞ்சத்திலே அவனை தியானித்தல் என்ற செய்தியை தான் மறைத்தல் என்ற சொல் மூலம் காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து தெருளும் உலகிற்கும். திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. தெருளும் உலகிற்கும் தேவர்க்கும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதிபிரானும் சுருளும் சுடர் ஒரு தூவெண் சுடரும் இருளும் மர நின்று இருட்டறையாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் உலகத்துக்கும் தேவர்களுக்கும் இன்பம் தருவானா இருக்கிறான். ஆனால் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? இருளாகி அந்த இருட்டறையில துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால துன்பத்திலிருந்து இன்பத்துக்கு மாற வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து அரைக்கின்ற அருள் தரும். சொக்கம்மாள் அம்மாவாங்க. அடுத்தது கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அரைக்கின்ற அருள் தரும் அங்கனல் ஓசை அரைக்கின்ற அருள் தரும் அங்கங்கள் ஓசை உரைக்கின்ற ஆசையும் ஒன்றோடொன்றுவாய் பறக்க உருவமும் பாரதனாய் கரக்கின்ற செய்த கண்டகையானே பறக்கும் உருவமும் பாரகத்தானாய் கரக்கின்றவை செய்த காண்டகை தானே. திருச்சிற்றம்பலம். அரைக்கின்ற அருள். பெருமான் அருளை மறைத்து வைத்திருக்கிறான். யார் அவனை நினைக்கிறார்களோ அவனுக்கு அந்த அருள் புலப்படும். அவனை நினைக்காதவர்களுக்கு அந்த அருள் புறப்படாது. அதனால அதை அரைக்கின்ற அருள் என்று சொல்கிறார். அதுதான் திரோதான சக்தி என்று சொல்ற மாதிரி. வாழ்க வாழ்க. அடுத்து உள்ளத்து வைத்து நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இப்பொழுது என் நெஞ்சில் நீங்களாதான் தாழ்வாழ். சிவா அடியார் பெருமக்கள் பாரபொய்யாமல் சமர்ப்பேதும் அடியார் பெருமக்கள் அர்த்தம் அடியார் பெருமக்கள் நானாவிட வருமானம் முந்தைய சொந்த பத்திர பொறுப்பாஞ்சியை சமர்ப்பாமி அடியார் பெருமக்கள் லோபதேவம் லோபதேவம் நிராஞ்சலம் சமர்ப்பேன். அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். ஒளித்து வைத்தேன் உள்ளத்து வைத்தேன் முள்ளுறவு உணர்வீசனை உளத்து வைத்தேன் உணர் ஈசனை வெளிப்பட்டு செய்திடும் மீண்டே கழியை பொழுங்கதன்மை களை பொழுங்கதன்மை என்னும் பெருமை வைபட்டிரஞ்சும் ஏஜியும் மாமே வைபட்டிரஞ்சின் மாமே. சித்தமா நன்றி ஐயா, வணக்கம். எது மறைப்பா, எது திருவாதான சக்தி என்று கேட்கிற போது திருமூல நாயனார் சொல்றார், ஒளித்து வைத்தேன் உள்ளுருந்து உணர்ந்து ஈசனை. பெருமான் உள்ளத்தில ஒளித்து இருக்க வேண்டும். அவனுடைய பக்தி உணர்வை உள்ளத்திலே வைத்து ஒளிக்க வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்ண வெளிப்படையா காட்டுறோம். அப்ப உள்ளத்திலே ஒளித்து வைத்தால் அது மெய், வெளிப்படையா காட்டினா நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும். அதனால வெளிவேடம் என்பது துன்பத்தை தரும், உள்ளே அவனை உணர்ந்தால் இன்பம் தரும் என்ற செய்திய சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து நின்றது தானாய். சாமந்தி. சாமந்தி யாருமா இருக்காங்களா? இல்லைங்க, எடுக்கிறேங்க. வாங்க வாங்க. 10ஆம் தரம் 2ஆம் தரம் 12வது பாதை மறைத்தல்ல 8வது பாட்டு எடுத்துட்டேன். நின்றதானாய் நிறைந்த மகேசூரன் சென்றங்கி இயங்கும் இயங்கி யயன் திருமாலவன் மன்றது செய்யும் மலர்மிசை மேலையன் என்றறிவாராகி இசைந்திருந்தானே. அடியேனுக்கு இவ்வளவுதான் ஐயா பாட வரும். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். பூசா எங்க இருக்கீங்கம்மா நீங்க? நான் தாம்பரத்துல இருக்கிறையா. சளி பிடிச்சிட்டு இருக்குது, தொண்டை கட்டிட்டு இருக்குது. தாம்பரத்துல எங்க இருக்கீங்க? சானிட்டோரியம், ஹவுசிங் போர்டு. நான் அங்கதான் இருக்கிறேன். வீடு எங்கதான் இருக்குது. ஹவுசிங் போர்டுல தான் இருக்கிறேன் நானு. தாம்பரத்துல ஐயா? ஹவுசிங் போர்டு தாண்டி துர்கா நகர் இருக்குல்ல? ஆமா, துர்கா நகர்ல துர்கா கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். ஓ அப்படிங்களா? நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆனா என்னால நடக்க முடியாது. நான் ஒரு பக்கவாதம் வந்து இப்ப கொஞ்சம் மாதிரியா இருக்கிறேன். இல்ல உங்களுக்கு யாரு உங்களுக்கு அறிமுகப்படுத்த, எப்படி இந்த நம்பரை இதை படுத்தீங்க? எங்க புனிதவதி, எங்க ஓரவத்தி பொண்ணு, என் பொண்ணு மாதிரிதான். அவதான் என் கூட வந்து ஆஸ்பத்திரியில கூட இருந்தா. ஓ சரி. அவதான் அறிமுகப்படுத்தினா. ஹவுசிங் போர்டுல என்ன நம்பர் உங்களுக்கு வீடு? எந்த வந்து சொந்த வீடு 210, அது மேல செகண்ட் ஃப்ளோரு. எங்களை ஏற முடியல, எனக்கு ஏற முடியல, எங்க வீட்டுக்காருக்கு ஏற முடியலன்னு நாங்க வாடகைக்கு இங்க 103ல இருக்கிறோம். 103ல இருக்கீங்களா? ஆமா, இந்த டர்ன் பண்ற இடத்துல. சரி, அந்த பக்கம் வந்தாப்பா. நீங்க வீட்டுல தான் இருப்பீங்க இல்லையா? ஆமா ஐயா, நாங்க எங்கேயும் போக மாட்டோம். ஏதாவது ஒண்ணு விசேஷம்னா அப்போ முடிஞ்சா போவோம், இல்லன்னா இல்ல. சரி சரி. அந்த பக்கம் நான் அந்த பக்கம் வந்தா பாக்குறேன். உங்கள் திருவடியை வணங்கிக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாங்க ஐயா. திருவடி என்பது இறைவனுக்கு வணக்கம். திருவடினின் நின் கடற்கேடு பாட்டு பாடுவார் நம்முடைய திருவடி வணக்கம் என்பது பெருமானுக்கு மட்டுமே உரியது. ஐயா முடிஞ்சா நான் வேணா அப்படியே ஒரு நாளைக்கு எங்க பையனை கூட்டிட்டு வரேன் ஐயா. நீங்க எங்க இருக்கிறீங்க அட்ரஸ் சொல்லுங்க எனக்கு, நான் வர உங்களை பாக்கணும். அந்த இதுக்கு நேரமா அந்த துர்கா நகர்ல மெயின் ரோட்ல நுழைஞ்ச உடனே
மலைக்கு எதிரில முதல் கட்டடம் சாந்தனுக்கு எதிர ஒரு பிளாட், அடுத்த கட்டடம் தான் ஸ்ரீஜின்னு இருக்கு. அந்த ஸ்ரீஜியில இருக்கேன் நான். அந்த அங்க அபார்ட்மெண்ட்லீங்களா? ஸ்ரீஜி அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கேன். நானும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கேன். வீடு கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன நம்பருங்க? 1AB பிளாக். நான் அட்ரஸ் அனுப்புங்க ஐயா. வர ஐயா, உங்களை பார்த்து உங்கள் திருவடியை வணங்கிக்கணும் ஐயா. நாங்க வர ஐயா. இல்ல உங்களுக்கு உடம்புல நானே வந்து பாக்குறேன், ஒன்னும் பிரச்சனை. நான் அந்த வழியா போற வர வழியா இல்ல, பையன் இருக்கிற வருவான். அவன் கார் எடுத்தாந்தான்னா கூட்டிட்டு போவான். சரி சரி, பக்கத்துல இருக்கு. ஏன்னா நானே வந்து பாக்குறேன். ஏன்னா திருமுறைன்றது படிக்கிற ஆர்வம் தான். இது நம்ம எந்த முறையில படிக்கிறோம், இசையா படிக்கிறோமா இல்ல வசனமா படிக்கிறோமா கிடையாது. எங்க ஐயா தரமுறையா அடிக்கடி சொல்லுவாங்க, தமிழின் நேர்மை பேசி தாளம் வீணை பண்ணி நல்ல முழவம் வந்தை மல்கு பாடல் செய்கையிடம் போவார். காலையில தரத்தரமா ரொம்ப இசையோட படிச்சாங்க, அருமையா ரசிச்சோம்னா அது ஒரு வகை. ஆனா அது மட்டுமே தான் முக்கியமான இல்ல எல்லாத்துக்கும் உண்டு. என்ன எனக்கு இசையே தெரியாது, அது எப்படி படிக்கிறதுனாரு? கோழை மிடராக கவி கோளு விளவாக ஏழை அடியார்கள் யாவை சொன்ன சொல்லும் ஈசன் உரையும் இடம். ரெண்டுமே ஞான சம்பந்தர் வாக்குதான். அதனால இப்படிதான் படிக்க வந்தியா, இதுக்கு மேல முடியலையான்னு சொல்றது வந்து தேவையில்லை. அந்த படிக்கிறன்ற உணர்வு தான் முக்கியமே தவிர எப்படி படிக்கிறோம் ஏது படிக்கிறோன்ற முக்கியம் இல்ல. அந்த சொல்லு கருத்து அந்த உணர்வு தான் முக்கியம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி ஐயா. நின்றது தானாம் நிறைந்த மகேஸ்வரன் சென்றங்கியங்கு அயன் திருமாலவன் என்று பெருமான் செய்கிற ஐந்தொழிலுக்கான அதிகாரிகளை அவர் சொல்றாரு. அந்த அயன் திருமால், அப்புறம் வந்து ருத்ரன் மகேசன் சதாசிவன் ஐந்தையும் இந்த பாட்டுல காட்டுறாருன்னு சொல்ற அந்த பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 103 சொன்னீங்க. சரி பாக்கலாம். ஆமா ஐயா, 103. ரைட், வாழ்க வாழ்க. நாங்க 2 பேர் தான் இருக்கோம், வேற யாரும் கிடையாது. சரி, ஒருங்கிய பாசத்து. அடுத்த பாட்டுமா போலாம். ஒருங்கிய பாசத்துள் உத்தம சித்தன் இருங்கரை மேலிருந்து உன்புற நாடி வருங்கரை ஓர வகையணி கங்கை அருங்கரை மீனில் அருங்கரை பேணியில் அழுகின்றல்லாமே அழுகரலாமே. பாசம் என்பதற்கு பொதுவா அத 3 சொல்லுவாங்க, ஆணவம் கண்மம் மாயைன்னு. அதனால உண்மையாவே ஆணவம் ஒண்ணுதான் பாசம், மற்ற ரெண்டும் வினை என்பது நாம் செய்வது, மாயை என்பது இறைவன் கொடுக்கிற கொடை, மாயாதனு விளக்கு. அதனால இங்க ஒருங்கிய பாசம் என்பது ஆணவத்தை அடங்குதல். ஒருங்கிய பாசம் என்பது ஆணவத்திலிருந்து அடங்குதல். அப்படி அடங்கினால் என்ன பண்ணுவான் பெருமான்? நம்மை கங்கையை எப்படி தன்னுடைய தலையிலே அடக்கி வைத்து அவன் அருளாட்சி செய்கிறானோ அதே மாதிரி நமக்கும் அவன் அருள் செய்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக இந்த பாட்டை சொல்லலாம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மண்ணொன்று தான் பல. மண்ணொன்று தான் பல நற்களமாயிடும் உன்னின்ற யோனிகட்கெல்லாம் ஒருவனே. கண்ணொன்று தான் பல காணும் தனை காணா அண்ணலும் இவ்வண்ணமாகி நின்றானே. அண்ணலும் இவ்வண்ணமாகி நின்றானே. இப்பதான் பாத்திரம் எல்லாம் பலவேறு விதத்துல பித்தளை, சொம்பு, செம்பு, அப்படியே வெங்கலம், அப்படியே பல விதமா வந்துச்சு. அந்த காலத்துல எல்லா பாத்திரங்களும் மண்பாண்டங்கள் தான். அதெல்லாம் சட்டி பானை எல்லாம் செய்வாங்க. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை எதுனா மண்ணு தான். அதே மாதிரி ஆன்மாக்கள் பலவாக இருக்கின்றன, இறைவன் ஒருவனாக மட்டுமே இருக்கிறான். யோனிகள் பல என்பது 84,100,000 யோனி பேதம் என்று சொல்லி உயிர்கள் பலவாக இருக்கின்றன. ஆனால் எல்லாத்துக்கும் தலைவன் அவன் ஒருவனாக இருக்கிறான் என்ற செய்திய சொல்ற பாட்டு என்று சொல்லி இது அந்த மறைப்பாற்றலை முடித்து அதுக்கப்புறம் அருளல். அருளல் 8 திசையும். நித்திலாமா வாங்க, நித்திலாமா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம்.
வாமா வாமா. எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு வட்ட திரையனல் மாநிலமாகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவில் பண் கண்ணுதல் காணுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் எப்படி நமக்கு அருள் செய்கிறான்? நாம் வாழ்கிற இந்த நிலம் நீர் காற்றோடு நிலம் நீர் நெருப்போடு காற்றும் ஆகாயமாயிருந்து அருள் செய்கிறான் என்பதை இந்த பாட்டுல சொல்றார். எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு வட்ட திசை ஆகாயம் என்று சொல்லி, நிலம் நீர் நெருப்பு தான் நம்ம கண்ணில் பாக்குறோம். அதுக்கு மேலே காற்றும் ஆகாசமும் கண்ணுக்கு தெரிவதாலும் அதுவாகணும் அவன் அருள் புரிகிறான். எட்டு திசையிலும் நின்று அவன் அருள் செய்கிறான் என்று செய்கிற பாடல். வாழ்க. உச்சியில் ஓங்கி. சகாதேவன் ஐயா இருக்கீங்களா? அடுத்தது வாழப்பாடி சித்ராமா வாங்க. சகாதேவன் இல்லையா? ஐயா திருச்சிட்டோம்லங்க ஐயா. அடியார் பெருமக்கள் நினைக்கிறேங்க ஐயா. திருமூலர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். உச்சியில் ஓங்கி ஒளித்திகள் நாதத்தை உச்சியில் ஓங்கி ஒளித்திகள் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமனில்லை. உச்சியில் ஓங்கி ஒளித்திகள் நாதத்தை நச்சிய இன்பம் கொள்வார்க்கு நமனில்லை. விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கும் தச்சுமவனே சமைக்க வல்லானே. விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கும் தச்சுமவனே சமைக்க வல்லானே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தத்துவங்கள் 36 சொல்லி மண்ணிலிருந்து ஆரம்பிச்சு நாதம் வரை கொண்டு செல்வார்கள். 36 தத்துவங்களை நாம் என்ன பண்றோம்? மண்ணிலேயே கிடக்கிறோம். எப்ப பார்த்தாலும் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றோம். ஆனால் நாம் உயர வேண்டும் என்றால் எது வரைக்கும் ஒரு நாதம் வரை உயரணும். நாதம் வரை உயர்ந்தால் என்ன பெருமான்? அந்த நாதாந்த பெருமான் நம்மை ஆட்கொள்வான், அருள் செய்வான் என்பதை எப்படி நாதத்தை எப்படி திருமுறையாகிய நாதம் அத மூலாதாரத்தில் எழுப்பி மேலே கொண்டு அந்த நாதத்தை மேலே கொண்டு வந்தால் பெருமான் நமக்கு அருள் செய்வான் என்பதுதான் உச்சியில் ஓங்கி ஒளிதிகள் நாதத்தை என்று சொல்றார். அந்த நாதத்தை ஓங்காரம்னு சொல்லுவாங்க. அந்த ஓங்காரத்தின் அடையாளமாக நமக்கு கிடைத்ததுதான் நம்முடைய திருமுறைகள். எப்படி ஓங்காரத்துக்கு திருமுறைக்கு என்ன சம்மந்தம் கேட்டா, ஆரம்பி சொல்லி தோடு உடைய சிவன் ஓடுதான் ஆரம்பிக்குது, முடியும் போதே வாழ்த்தி வணங்குவான இம்முதான் முடியுது. அதனால ஓங்காரத்தினுடைய முதல் சொல்லும் கடைசி சொல்லும் திருமுறையுடைய முதல் பாட்டாக கடைசி பாட்டாக அமைந்திருக்கிறது. அதனாலே நாதம் என்பதாகிய ஓங்காரம் என்பது 12 திருமுறைகள் தான் என்று அங்க ஐயா சொல்லுவாங்க. தோடைய செவியன் ஆரம்பிச்சு வாழ்த்தி வணங்குவான்னு முடியும். அதனால அந்த ஓங்காரமாகிய நாதத்தின் பொருளாக திருமுறைக்கிறது. அந்த திருமுறையை நாம் ஓதினால் பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். அதுதான் அருளல் சக்தி என்று சொல்ற அந்த பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. குசவன் திரிகையில். உமா அம்மா வாங்க. அடுத்தது செல்வம் அம்மா. பார்த்துச்சிட்டோம்லையா? வாங்கம்மா வாங்கம்மா. 3வது பாட்டு. கரெக்டா 10-2-13 குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகளை போற்றி போற்றி. குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்து உற்றது எல்லாம் வனைவன். குசவனை போல் எங்கள் கோநந்தி வேண்டில்
அசைதில் உலகம் அது இது ஆமே. குசவனை போலுங்கள் கோணந்தி வேண்டில் அசைதில் உலகம் அது இது ஆமே. சுவாமியா குசவன் என்ற அந்த குயவன் தான் குசவன் சொல்றாங்க. அந்த குயவன் பண்ணா அந்த மண்ணை வைத்து கொண்டு தனக்கு என்னென்ன பண்டம் வேண்டுமோ அதெல்லாம் அது அந்த மண்ணுல இருந்து செய்வான். அது அவனுடைய கற்பனை ஆற்றலை பொறுத்ததுன்னு சொல்லுவாங்க. அதுலயே சட்டி செய்வான், அதுலயே பானை செய்வான், அதுலயே சாமிக்கு விளக்க செய்வான். எல்லா பாத்திரங்களும் அதில் செய்ய முடியும் அந்த மண் பாத்திரங்கள் என்று. அதனாலே அவனுடைய திரிகையில் ஏற்றிய அந்த கற்பனையின் அடையாளம். அதுபோல பெருமான் குசவனை போல் எங்கள் கோன் நந்தி, அந்த கோன் நந்தியாகி அவனை வேண்டினால் அவனும் நம்மை நமக்கு இசைந்தவாறு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டா என்று நமக்கு அருள் செய்வான் என்று சொல்கிறார் திருமூல நாயனார். வாழ்க வாழ்க. அடுத்து விரிவுடையான் விகிருதன். விடையுடையான் விகிதன் மிகு போத படையுடையான் பரிசே உலகாக்கும் கொடையுடையான் குணம் என் குணமாகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே. கொடையுடையான் குணம் என் குணமாகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே. திருச்சிற்றம்பலம். அப்ப வள்ளலே மிகப்பெரிய வள்ளல் யாரு? பெருமான் தான். நமக்கு இருக்கிற முக்குணம் மாதிரி அவன் எண்குணங்களை வைத்திருக்கிறான். தன்வயத்தனாதல் தூய உடம்பெறனாதல்னு சொல்லி 8 வகையான உணர்கிறான். அதன் மூலமாக அவன் பெரிய கொடையாளியாக இருக்கிறான். அந்த கொடையின் அடையாளமாக அவனுடைய சடை திகழ்கிறது. அந்த சடையை தாங்கி அவன் தவம் செய்து இந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று அருள் செய்கிறான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அதனால சடையுடையானை சார்ந்து நின்றான் என்று அந்த சடையுடையானை நாம் சார்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் அருளரின் அடையாளம். வாழ்க. உகந்து நின்ற கோபால் சரிதா அம்மாவாங்க. அதுக்கு அடுத்தது காந்திமதி அம்மா. திருச்சிற்றம்பலம். உகந்து நின்றே படைத்தான் உலகேழும் உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி உகந்து நின்றே படைத்தான் 5 பூதம் உகந்து நின்றே உயிர் உன் படைத்தானே. உகந்து நின்றே உயிர் படைத்தான் உன் படைத்தானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் என்ன அவனுடைய அருள் சக்தி பேரு உகந்து நின்றான். அவன் இந்த ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற அந்த உவப்பினாலே இந்த உலகத்தை படைத்தான். அந்த உலகத்தை 5 பூதங்களாக படைத்தான். அந்த 5 பூதங்களின் மறுவடிவமாக ஆன்மாக்களுக்கு இந்த உடம்பை படைத்தான். அதனால உன் படைத்தான் என்பது அந்த 5 பூதங்களின் அடையாளமாக மெய்வாய் கண்மூக்கு செவியை படைத்தான். அது அவனுடைய அருள் ஆற்றல். அதான் அருளல்னு சொல்றார். வாழ்க வாழ்க. அதை உகப்போடு செய்கிறான். ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற உவகையினாலே செய்கிறான் என்று சொல்வது திருமூலர் வாக்கு. வாழ்க வாழ்க. படைத்துடையான். 6வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். படைத்துடையான் பண்டு உலகங்கள் 7 படைத்துடையான் பல தேவரை முன்னே படைத்துடையான் பல தீவரை முன்னே படைத்துடையான் பரம் ஆகி நின்றானே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அப்ப அவன் தான் எல்லாத்தையும் படைக்கிறான். என்ன இந்த உலகங்களை படைக்கிறான், தேவர்களை படைக்கிறான், சீவர்களை படைக்கிறான். அதனாலே அவன் எல்லாத்துக்கும் பரம்பொருளாக இருக்கிறான் என்பதுதான் பரமாகி நின்றான் என்று சொல்ல அந்த பரமாகிய சொல்தான் அருளல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அது ஆதி படைத்தான். சங்கரையா வாங்க. அதுக்கு அடுத்து பரமேஸ்வரி அம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் குடும்பத்திற்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஆதி படைத்தனன் 5 பூதம்
ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதம் ஆதி படைத்தனன் ஆசி கல்வி ஆதி படைத்தனன் எண்ணிலிடவரை ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அவன்தான் மூல முதலாக இருக்கிறனாலே ஆதி என்று சொல்லி அவன் என்ன பண்ண ஆதியாக நின்று இந்த ஐம்பூதங்களை படைக்கிறான். அதன் மூலம் பல ஊழிகள் உலகங்களை படைக்கிறான். அதன் வழி தேவதா நாம் செய்த புண்ணியங்களின் அடையாளமாக தேவர்களை படைக்கிறான். அவர்களை அப்ப அந்த அத்தனை பேரையும் அவன் தான் தாங்கி நிற்கிற மூல முழுமுதற் பொருளாக இருக்கிறான் என்பதை ஆதி என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. அகன்றான் அகலிடம். பரமேஸ்வரி அம்மாவாக. அடுத்தது காயத்ரி அம்மா. முனுசாமி ஐயாவாக. லைன்ல இருக்காங்களா? வாங்கயா. பரமேஸ்வரமா இல்லையா? பாடின பாட்டுறேன், அப்புறம் கூட கடைசியா பாடுறேன். சரிங்க சரிங்க. வந்தவாசி செண்பவல்லி அம்மாவாக. மியூட் ஓபன் பண்ணணுங்க 4 பேருக்கு. நடாதே இல்லையா? முன்சபையா பாட சொல்லல. முன்சபையா லைன்ல இருக்காரு. முன்சபையா பாடுங்க. எத்தனை பாடல்? 10ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரத்துல 13வது அருள் எல்லாம் 8வது பாட்டு. 10, 2, 13, 8. அனைத்து அடியார் பெருமக்களும் வணங்குகிறேன். அகன்றான் இருக்கும். அகன்ற நகலிடம் 7 உண்டாகி இவன்றானெலியனுமல்லன் அகன்ற நகலிடம் 7 உண்டாகி இவன்றானெலியனுமல்லன் சிவன்றான் பல பல சிவனுமாகி சிவன்றான் பல பல சிவனுமாகி நபின்றான் உலகுரு நம்பனுமாமே நபின்றான் உலகுரு நம்பனுமாமே. நன்றிங்க ஐயா. தொண்டை கட்டி நாம் நம்பத்தக்க பொருளாக அவன் இருக்கிறான். அதனால உலகுரு நம்பன் என்று சொல்லி நம்பத்தகுந்த பொருளாக இருக்கிறான். அவன் எளிமையா இருக்கிறான். என்ன இவன் தானன் என்று எளியனும் அல்லன். இவனை தவிர வேறு யாரும் எளியன் அல்லன் என்ற செய்தியை சொல்ற மாதிரி அந்த பாட்டு. எளியனவனா அவன் ரொம்ப கடுமையானவன் இல்ல. எளியன் அல்லன்னா இவனை தவிர வேறு யாரும் எளியவன் அல்லவனாக இருக்க முடியாது என்ற செய்தியை சொன்னது. அருமையில் எளிய அழகே போற்றி. வாழ்க வாழ்க. பொன்னின்ற சோதி. சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. சோதி ஒரு என்ற ஓர் உடல். ஐயா 9வது பாட்டியா? 10, 2, 13, 2. 10, 9. 9வது பாட்டு. 13, 9. திருச்சிற்றம்பலம். உள்நின்ற சோதி புறநின்ற ஓருடல் விண்ணின்று அமரர் விரும்பும் விழுப்பொருள் மண்ணின்ற வானோர் புகழ் திருநீனியன் கண்ணின்ற மாமணி மாபோதமாமே மண்ணின்ற வானோர் புகழ் திருமேனியன் கண்ணின்ற மாமணி
மாபோதகமாய சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. 2 விதமா இருக்கு அது. மாபோதமாமேன்னு இருக்கு, மாபோதகமேன்னு இருக்கு ஒரு இதுல. ஆமா, கீழே பாட பேதம்னு போட்டிருக்காங்க அத. ஆமாங்க ஐயா. போதமாமே போதம்னாலும் போதகம்னாலும் 2 ஒண்ணுதான். அது பாட பேதம்னு போட்டிருக்காங்க. போதம் என்பது ஞானம், அவ்வளவுதான். சிவஞான போதம்னு சொல்றோம் இல்லையா, அத போதகம்னு சொல்றது ஒரு மரபு, அவ்வளவுதான். அதனால போதம் என்று சொல்லுக்கு ஞானம்னு பேரு. எங்க ஐயா என்ன பண்ணாரு, காஞ்சிபுரத்துல இருந்து கடல் நாகை காரணத்துக்கு போய் அந்த அலை ஓசையை கேட்டு கேட்டு இசையா படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் மட்டும் இல்லைங்க, ஏதோ ஆய் வந்தது பாடுறோம் இல்லையா. அது இசைதான் நமக்கு இசைந்தவாறு பாடுறதுதான் இசை. உண்மைதாங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி பொருள் அதுலயே இருக்கிற மாதிரி இசையும் அதுலயே இருக்குது. நாம ஒரு தடவை 2 தடவை படிச்சோம்னா அதுவும் புரியுது. மனம் இசைந்து போனால் தானா அந்த இசை வந்து சேர்ந்துடும் நம்மள. எனக்கு உங்களுக்கு அந்த அலைவோசையில வந்த இசையா தோணுது. நாகக்காரத்து அலைவோசை இசையா மாறிடுச்சு. நன்றி நன்றி. எல்லாம் அவனே அவன் தாழ் வழங்கி. நன்றி நன்றி. யாரும் அறியாது. அதாவது கண்ணின்ற பாமணி மாபோதமாம் என்று பெருமான் கண்ணினுள் மணியாய் நின்ற ஞானமாக இருக்கிறான். ஞானத்தின் அடையாளமாக அவர் இருக்கார். போதம் என்பதை போதகம் என்ற சொல்லால் சொல்லி காட்டி கண்ணுள் மணியாய் நின்றாய் போற்றிய ஞானத்தின் அருளாக இருந்து அவர் அருள் செய்கிறான். வாழ்க வாழ்க. அடுத்து ஆரும் அறியாத சிவ புனிதவதி அம்மா வாங்க. சிவாய நமங்க. திருச்சிற்றம்பலம். ஆரும் அறியாத அண்ட திருவுரு பார்முதலாக பயலும் கடத்திலே நீரினில் பால் போல நிற்கின்ற நேர்மையை சோராமல் காணும் சுகமறிந்தேனே. சோராமல் காணும் சுகமறிந்தேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஏமா நீங்க தான் அந்த சாமிகிட்ட வரமா அறிமுகப்படுத்தீங்களா? நமச்சாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அவங்க எங்க சித்திங்க. அத உங்க பேரை சொன்னாங்க, காலையில கேட்டேன், உங்க பேரை சொன்னாங்க. அவங்க நீங்க எங்க வீடுமா உங்களுக்கு? நான் வந்து காஞ்சி போறேங்க ஐயா. சொந்த ஊரு செஞ்சு காஞ்சிபுரத்துல குடும்பம் இருக்கிறோம். அவங்க இங்க சானிட்டோர்ல உங்களுக்கு எப்படி அறிமுகம்? சொந்த சித்திங்க ஐயா, சொந்த சித்தி. இப்போதைக்கு கூடுவாஞ்சேரியில இருக்கிறேங்க ஐயா. நானு அடியே இப்ப கூடாஞ்சேரியில இருக்கீங்களா? இப்ப கூடாஞ்சேரியில பொண்ணு வீட்டுல இருக்கிறேன். குழந்தை பார்த்துக்கங்க. 1.5 வயசு பையன், குழந்தை பார்த்துக்கு இங்க இருக்கிறேன். கூடாஞ்சேரியில இருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. சனி ஞாயிறு போயிட்டு வருவாங்க காஞ்சிபுரம். கூடாஞ்சேரியில இருந்தா பக்கத்துல நந்தீஸ்வரன் கோயில் இருக்குல்ல, அது நந்திவரன்னு போட்டு இருக்குதுங்க ஐயா. அது கோவில் எங்க இருக்குதுன்னு தெரியல. நந்திவரம் ரோட்ல இருக்குது. இது இருக்குல்ல நந்திவரம் தெரு உள்ள போனாங்களா ஐயா? உள்ள போனோடனே இப்ப நந்தீஸ்வரர் யார கண்டா சொல்லுவாங்க. ஊருக்குள்ள போற வழியில இருக்கு. சரிங்க ஐயா. சரி, அதை தாண்டிதான் இருக்கிறேங்க ஐயா. நாங்க திருவாதிரை வழிபாடு பண்றோம். ராஜா எல்லாம் வருவாங்க. முடிஞ்சா நீங்க அங்க இருந்தீங்கன்னா வரலாம். எப்பங்க ஐயா? திருவாதிரை அன்னைக்கு கிருத்திகை 3ஆம் நாள். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. கிருத்திகை 3ஆம் நாள் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை. சரிங்க. திருவாதிரை வழிபாடு 60 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். ராஜா ராணி எல்லாம் வருவாங்க அங்க. முடிஞ்சா நீங்க கண்டிப்பா வரேங்க ஐயா. அதை தாண்டி தாங்க ஐயா வரணும் நானு. அங்க கேட்டது யாருக்கடா சொல்லுவாங்க. நந்தீஸ்வரர் யாருக்கடா பஸ் ஸ்டாண்ட்ல கிடைக்கலாம்னு சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. அதை தாண்டி தாங்க லேங்கர் அப்பார்ட்மெண்ட்டுங்க ஐயா. லேங்கர் எங்க இருக்குது? அது நந்திவரம் தாண்டி தான் வரணுங்க ஐயா. நந்திவரம் தாண்டி உள்ள இருக்கா? ஆமாங்க ஐயா. அதை தாண்டி உள்ள வந்தா லேங்கர் அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட். எங்க அந்த நெல்லியூர் ரோட்லயா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அது அந்த நந்திவரம் பக்கத்திலே தான். இது கொஞ்சம் தூரம் நடந்து வர தூரம். அதான் திருப்பூர் நெல்லியூர் ரோடுன்னு சொல்றாங்க. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. எனக்கு சொந்த ஊர் அந்த ஒரு நந்திவரம் தான்.
அப்படிங்களா? சிவ சிவ. ரைட், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வரேங்க ஐயா. வாய்ப்பு கிடைக்க சொல்ல எங்க சித்தி கூட்டிட்டு வரேங்க ஐயா. ஆமா, நீங்க ஒரு ஞாபகப்படுத்துனீங்க என்ன, அவங்க வந்து உடம்பு முடியலன்னாங்க, ஐயா அவங்களுக்கு மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க எனக்கு ஐயா. போற வழியில விட நம்பரை சொன்னாங்க, முடிஞ்ச நான் போய் பார்க்கறேன். சரிங்க, நானும் அடியேன்னு வாய்ப்பு கிடைச்சா ஐயா சந்திக்கிறேங்க ஐயா. அடியார்கள் வந்து நம்ம போய் அடியாரை பார்த்தா புண்ணியம்னு நான் நினைக்கிறது. அதாங்க ஐயா, நான் அப்படிதான் பரிமளம்மாவோட வரேனாங்க. நான் இல்லப்பா நான் வரேன் நீங்க அவர் அவ்வளவு தூரம் நடந்து வாடவேனா, நான் எனக்கு நண்பர்கள் யாரும் வரேன், அவங்களோட 2 வீலர்ல வந்துருவேன். நான் வந்து பாருங்க பரிமளம்மா இப்ப பார்த்து வந்தேன் குரோம்பேட்டையில. அதே மாதிரி இவங்க எந்த ஏரியால இருக்காங்க, அது வழியா போய் பார்த்துடலாம். சரிங்க ஐயா. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு அறிமுகம் பண்ணி அவங்க ரொம்ப ஆர்வம் வந்து படிச்சாங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆர்வம் அறியா அண்டத்து இருவர். இப்படிதான் ஒருத்தர் தான் யாரும் அறியாதான் இருக்கலாம். ஆனா அறிமுகமாயிட்டா அடியாருங்களா ஒரே குலம். எங்க அப்பாவோட தம்பி ஒய்ஃபுங்க ஐயா, சொந்த சித்தி அவங்க. ஓ சரி சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சிவாய. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. சோறாமல் காணும் சுகமறிந்தேனே என்று சோர்வுபடாமல் அந்த இருந்தா நம்ம சுகத்தை காணலாம். அப்ப எதனால நோய் வருதுன்னா சோர்வினாலதான் முக்காவாசி நோய் வருது. அதனால சோறாமல் காணும் சுகமறிந்தேன பெருவாமை சோர்வில்லாமல் வழிபட வேண்டும். செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் பொடியாடி கடுமை செய்து புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொடிச்சோலை கவுனியன் சம்பந்தன் மடியாது கற்றவல்லாருக்கு இல்லையாம் மறுபிறப்பே. அந்த மடியாது என்பது அந்த மடிதா சோர்வுன்னு சொல்லுவாங்க. அந்த சோறாமல் காணும் சுகமறிதல் தான் பெருமானுடைய அருளை உணர்தல் என்பதை ஞானசம்பந்த பெருமான் உள்ளிருக்கு வேலூர் பதியத்துல பாடி காட்டுவார். மடியாது கற்றுவல்லாருக்கு இல்லையாம் மறுபிறப்பே. ஆனா திருமுறை படிச்சா அடுத்த பிறவி இல்லை என்பதற்கு அடையாளமாக அமைந்த அந்த பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த இந்த பாடல் சோறாமல் காணும் சுகமறிந்தேனே. அந்த சுகம் என்பது எது? இரவாத இன்ப அன்புதான் சுகம். அதுதான் மறுபிறப்பு இல்லைன்னு அவர் சொல்லி காட்டுகிறார். செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் பொடியாடி கடிமை செய்து புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொடிச்சோலை கவுனியன் சம்பந்தன் மடியாது கற்றுவல்லாருக்கு இல்லையா மறுபிறப்பென அந்த பாட்டு ஸ்ரீகாமரப்பன்ல கல்லார்ந்த பூங்கொன்றை பாட்டு. சரஸ்வதியம்மா இருக்காங்களா? சரஸ்வதியம்மா லைன்ல இருக்காங்களா? இல்லையா இருந்தாங்கன்னா ஸ்ரீகாமரப்பண்ண பாட சொன்னாங்க. ரைட், வாழ்க வாழ்க. யாரோ மியூட் ஆன் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப நேரமா சவுண்ட் கேக்குது ஐயா. அந்த காத்தடிக்கிற சவுண்ட் யார் பாருங்க சவுண்ட் கிட்டு அது கணபதி வண்டியில போற மாதிரி அது வண்டியில போற மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அதான் கணபதி ஐயா வந்து அவர் ஆன்ல இருக்காரு, அதனால அந்த எக்கோ சவுண்ட் கேக்குது. அது ஆஃப் பண்ணா இப்ப சவுண்ட் அடங்கிட்டு இருக்கும். ரைட் ரைட். அப்ப ஐயா நம்ம இது முடிஞ்சிச்சா? அதை பார்த்து இந்த பகுதி முடிஞ்சா மறைத்தல் அருள 2 பகுதி முடிச்சுட்டு 20 பாடம் படிச்சிருக்கோம். மணி ஆயிடுத்து. நம்ம பொன்னூசல் பாடி முடிச்சிடலாம். விஷயத்த நாளைக்கு வச்சுக்கலாம். சரி, வாங்க சிவாயம் சிவாயம். வாங்க பொன்னூசல் வந்தவாசி செண்பகவல்லியம்மா படிக்கிறீங்களா? தமிழரசி அம்மா படிக்கிறீங்களாமா? இன்னும் படிக்கலாமா? ஏதோ 7வது பாட்டு பொன்னூசல் உன்னற்கு அறிய. படிக்கிறீங்களா? இல்ல படிங்க. திருக்கதவு அடைக்க ஒருத்தர் படிக்க, பொன்னூசல் ஒருத்தர் படிக்க. வாங்க. படிங்கப்பா. படிங்க. 9வது பாடலுங்களா ஐயா? 7வது பாட்டு உன்னற்கு அறிய. 7வது உன்னற்கு அறிய. 7வது பாட்டு உன்னற்கு அறிய. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன் ஐயா. உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மண்ணி பொலிந்திருந்த
மாமறையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. கதவும் அடைக்க தமிழரசியம்மா வாங்கம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்த்து. வாங்க மல்லிகா அம்மா வாரீங்களா? வாங்க. சிவாய. பட்டம்மாள் வாங்க, வாழ்த்து படிங்கம்மா. பட்டம்மாள். பரமேஸ்வரி அம்மா படிங்க வாழ்த்து. சிவனமங்க ஐயா. அடியன் படி. படி. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லதூரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க அந்தனர். ராஜாயா நீங்க படிங்க. படிக்கிறேன். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமமே சூழ்க வையகமும் தீர்க்கவே. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. ஆண்மிகில் வழாது பெய்க அலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி. நிறைய செஞ்சுக்கலாம். முடிச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனம் மொழி இமைகளாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே நெட்டை கூடல் நிகழ்ச்சியும், பிறகு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் அகப்பூசை போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவரும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாயவே ஞானம் கல்வியும்
நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.